ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஸ்வாட் கிங் மேன்வாவோட 138வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 137 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளவுதான் தடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் காரான் வந்துட்டு அவனோட மெமரி சிலிண்டர் வந்துட்டு யூஸ் பண்றப்ப அவனுக்கு எல்லா மெமரியுமே கிடைச்சிருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ணா நமக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல காரானுக்கு எல்லா மெமரியுமே கிடைச்சிருக்கு. சோ டீமன் கார்டு அவனோட உடம்புக்குள்ள வரதுக்கான ஒரு கம்ப்ளீட்டடான வெசலா வந்துட்டு மாறிட்டான். அப்ப ஹீரோ ஒரு கேள்வி கேட்டிருப்பான், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வச்சுதான் ஆம்ஃபலோஸ் இருந்துட்டு உன்னை வந்துட்டு இந்த மாதிரி பண்ண வைக்கிறானா அப்படின்னு கேட்கறப்பதான் ஜெனோவியா இருந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு பத்தாது, காரான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்தினால கிரம்பிள் ஆகிற ஆள் கிடையாது. இப்ப காரானுக்கு வந்துட்டு எல்லா மெமரியுமே வந்ததுனால காரான் உண்மையுமே உன்னோட பாவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஹீரோ வந்துட்டு காரானோட உண்மையான பாவம் அப்படின்னு கேட்க கிபியர் இருந்துட்டு இந்த மெமரி சிலிண்டரோட கண்டென்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப ஜெனோவியா இருந்துட்டு காரான் வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னானோ அதை எக்ஸாக்டா வந்துட்டு உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். அவன் வந்துட்டு 9th பிரின்ஸையும் அதுக்கப்புறம் கிளாராவையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த எம்பையர்ல இருந்து அவங்கள வந்தான். பட் அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அவனுக்கு வந்துட்டு அதுல பயங்கரமா அட்டாக் நடந்து அவனோட மெமரிஸை வந்துட்டு அவன் இழந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஹீரோ தேவை அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி அவங்க சொன்னப்ப மெமரியை இழந்திருந்த காரான்ட்டு எமோஷன்ஸ்னால கன்சியூம் பண்ணப்பட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கோபம், வெறி, வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அது எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு அந்த எம்பையரை நோக்கி அவன் போனான். அந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்ல வந்துட்டு எப்படியோ கிட்டத்தட்ட உயிர் பொழைச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு பேரலைஸ் ஆன அந்த 9th பிரின்ஸ் தியோடோரியுமே இருந்துட்டு கூட்டிட்டு போனான். அதை வந்துட்டு ப்ரூஃபா வச்சு இறந்து போன கிங்கோட டெத்தை வந்துட்டு அவன் கொஸ்டின் பண்ணான். அதனால அப்போதைக்கு கிங்கா மாறின பிரின்ஸ் மேல எல்லாத்துக்குமே வந்துட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களும் ஒஸ்ட் வின்டர்னால அந்த புது கிங்கு கீழே நிறையவே சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கிங்குக்கு எதிரான வெறுப்பு இருந்துட்டு பீக்க வந்துட்டு அடைய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இதை வந்துட்டு மத்த பிரின்ஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு சிவில் வார் வந்துட்டு உண்டாக ஆரம்பிச்சது. மக்களோட ஃபியூரி எல்லாமே அந்த ராயல் ஃபேமிலிக்கு எதிராக வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சது, ஒரே ஒருத்தவங்களை தவிர. அதுதான் அந்த யங் பிரின்ஸ். இந்த கேவலமான நோபல்ஸ் எல்லாருமே அவங்களோட அரசியல் கேமுக்காக இந்த யங் பிரின்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காரான் அந்த பிரின்ஸ் தியோடோருக்கு வந்துட்டு டெவோஷனலா வந்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். பப்ளிக்குமே காரானுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஹண்டரா வேற ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். சோ எல்லாமே காரானோட பிளான் படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அந்த ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க தலை வந்துட்டு வெட்டி உருள்றப்ப பீப்பிள் இருந்துட்டு அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதனால அங்க முழுக்க ரத்த ஆறு ஓடி கடைசியா அந்த எம்பையரோட கிங்கா இருந்துட்டு உயிரோட இருக்கிற அந்த லாஸ்ட் பிரின்ஸ்க்கு வந்துட்டு போயிருச்சு. பட் பேசக்கூட முடியாத ஒரு பிரின்ஸால எப்படி அந்த எம்பையரை வந்துட்டு ஆள முடியும்? பேசிக்கலி அந்த பிரின்ஸ் வந்துட்டு ஒரு பப்பெட் தான். அவருக்கு பதிலா காரான் தான் இருந்துட்டு எல்லா விதத்தையுமே பண்ணிட்டு இருந்தான். ஸ்டில் காரானோட அந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது உண்மையுமே அதிகமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு கீழே அந்த எம்பையர் இருந்துட்டு மறுபடியும் ஒரு நிலைத்தன்மையை வந்துட்டு அடைஞ்சது. சிவில் வார்ல மத்த பிரின்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண நோபல்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான ரீபேரேஷன் ஃபண்டை வந்துட்டு அவன் டிமாண்ட் பண்ணான். அண்ட் அஃப்கோர்ஸ் மக்கள் எல்லாருமே காரானை கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. பட் அப்படி மக்கள் வந்துட்டு பிரைஸ் பண்ணியும் வேற ஒரு டைவிஷன் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சது. காலங்காலமா அரச குடும்பத்தையே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ராயல்ஸ் எல்லாருமே காரான் வந்துட்டு ஏன் அதை பண்ணணும், அதான் பிரின்ஸ் இருக்காங்களே நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சானுங்க. இப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாளா, அது வந்துட்டு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த இடத்துல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்ப இருந்த காரான் ராயல் சக்சஷனே இருந்துட்டு இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு முடிஞ்சு. பட் அதுக்குள்ளேயே இன்னொரு சிவில் வார் வந்துச்சு அப்படின்னா அந்த எம்பையரே வந்துட்டு அப்படியே ரெண்டா பொளந்துரும் அப்படிங்கிறான். அப்ப ஜெனோவியா இருந்துட்டு அப்பதான் அவன் வந்துட்டு ஒரு முக்கியமான டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ண வேண்டியது வந்துச்சு. கரெக்ட் தானே காரான் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த காரான் இருந்துட்டு நான் வந்துட்டு ஹைனஸ் கிட்ட வந்துட்டு தனியா பேசணும், மத்த எல்லாருமே இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியே அமைச்சிட்டு பிரின்ஸ் தியோடோர் இப்படியே போச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த எம்பையர்ல வந்துட்டு இன்னொரு வார் வந்துரும். சோ இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத இழப்புகளை வந்துட்டு தடுக்கிறதுக்காக இந்த அரவசா குடும்பத்தோட லைன் வந்துட்டு முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியோடோரோட நெஞ்சில வந்துட்டு காரான் கைய வைக்கிறப்ப இப்ப கரண்டா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற காரான் வேணாம் நிறுத்து அப்படிங்கிறப்ப பழைய காரான் அர்த்தமே இல்லாம சாகிற அந்த விஷயங்கள்ல இருந்து நிறைய உயிர்களை நம்மளால காப்பாற்ற முடியும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சா அப்படிங்கிறப்ப இந்த காரான்
வந்துட்டு வேணாம் அப்படி மட்டும் பண்ணாத நிறுத்து அப்படிங்கிறப்ப அவனோட அந்த எலக்ட்ரிசிட்டி மூலியமா அந்த இடத்துல தியோடோர ஆக்சுவலா காரான் தான் இருந்துட்டு கொண்டிருக்கான். சோ இதுதான் இவன் பண்ண பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனோவியா சொல்லியிருக்கா. அப்ப அவ இருந்துட்டு நீ வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ண உமனோட பையனையும் உன்னை அப்பான்னு கூப்பிட்ட அந்த பையனையும் எதுவுமே தெரியாம இருந்த ஒரு இன்னசென்ட்டான பையனையும் உன்னோட கையாலேயே நீ கொண்டிருக்கல காரான் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் மறுபடியும் காரானுக்கு ஞாபகம் வந்துட்டு பயங்கரமா அந்த இடத்துல உடஞ்சு போகிறப்ப அவங்க பார்த்துட்டு இருந்த அந்த மெமரி வந்துட்டு சதறிடுது. அவனோட மைண்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ கிபியர் எல்லாருமே வெளியே வந்துடுறானுங்க. அப்பதான் ஹீரோ மேல பாக்குறப்ப காரானுக்கு மேல அந்த டீமன் கார்டோட அந்த அரைவல், அதாவது அந்த கிரகணத்துல தானே கரெக்டா அந்த டீமன் கார்டு இறங்கும் உடம்புல, அது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த டீமன் கார்டோட டிவைன் பவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம காரான் மேல வந்துட்டு பட்டுருது. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த கிளாரா இல்லனா டெய்சி யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம காரான் லவ் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு இட்ஸ் ஆல் ரைட் காரான், நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடுறேன், எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறப்ப இவனை வந்துட்டு டெய்சி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துறான். அப்பதான் அங்க நம்ம லியோனார்ட் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற அந்த ஜெனோவியா இருக்கல, ஆக்சுவலா அவ அங்கதான் இருப்பா, மைண்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. அப்ப அவளை வந்துட்டு அந்த டீனேஜர்ல ஒருத்தன் வந்துட்டு காப்பாத்திட்டு வாட் அ கம்ப்ளீட் மிஸ் ஜெனோவியா, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்க அப்படிங்கிறப்ப லியோனார்டும் ஆர்டிஸ்டும் ஒரு ஏஞ்சலா ஒருவேளை இவங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப அந்த ஏஞ்சல் வந்துட்டு ஹலோ நான் வந்துட்டு பாஸ்டர் ஆஃப் பிளேக், அதுக்கப்புறம் இப்போ குட் பை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒண்ணு பண்றான். அந்த சைடு ஹீரோ வந்துட்டு காரான் மேல விழுந்துட்டு இருக்க அந்த டீமன் கார்டோட டிவைன் பவரை வந்துட்டு வெட்டி பார்க்கலாம்னு பாக்குறான். பட் சுத்தமா முடியவே இல்ல. இவன் தான் வந்துட்டு பின்னாடி வரான். பிசிக்கல் அட்டாக்ஸ் வேலை செய்யாது போல. கிபியர் அந்த பீம்னால நம்மளால காரானுக்கு வந்துட்டு பக்கத்துல போக முடியல அப்படிங்கிறப்ப கிபியர் அது ஆம்ஃபலாஸோட டிவைன் பவர் இந்த லட்னால இருக்கிற எதாலையுமே அதை தாண்டி வந்துட்டு உள்ள போக முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டிவைன் பவரை இன்னொரு டிவைன் பவர் வச்சு கிளாஷ் பண்ணலாம், என்னோட வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப கிபியர் வேணாம், உங்ககிட்ட ஆரா வந்துட்டு அந்த அளவுக்கு போதுமானது இருக்காது, மறுபடியும் வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ண அப்படின்னா நீ இறந்து போயிருவ, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னவே பண்ணோம், சோ தேங்க்யூ மறுபடியும் என்னோட சைடுக்கு வந்துட்டு நீ வந்ததுக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஹோலியனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த லைட் கடவுள் ஆர்டியா இருந்துட்டு இப்போ அந்த டீமன் கார்டு இருந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள வந்ததுனால கடவுள்களால கூட அவனை தடுத்து நிறுத்த முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நன்றி மார்டல்ஸ், கண்டிப்பா உங்களோட தைரியம் வந்துட்டு வீண் போகாதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப அங்க காரான் இருந்துட்டு அவனோட லவ்வரோட உருவத்துல வந்த பொண்ணை வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கானா, ஆனா ஆக்சுவலா அதோட வேற வந்துட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா அந்த டீமன் கார்டு வந்துட்டு இருக்கால அந்த பிளானட்டோட தான் கண்ட்ரோல் ஆயிருக்கு. சோ அந்த டீமன் கார்டு தான் அந்த உருவத்துல வந்துட்டு அந்த பொண்ணை அமுச்சு வச்சிருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஜெனோவியா இருந்துட்டு சரி நான் உங்களோட குட் பை சொல்லிட்டு இங்க இருந்து போற அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறப்பயே லியோனார்டு அவனோட பேரியர் வச்சு அவளோட மூஞ்சிலே அடிச்சு படுக்க போட்டாராம். அப்ப லியோனார்டும் சரி ஆர்டிஸ்ட் சரி என்னதான் இவ்வளவு விஷயங்கள் இப்ப நடந்திருந்தாலும் எதுவுமே மாற போறது கிடையாது, நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே தீருவோம், ஆஸ் லாங் அஸ் எங்களோட பாடியில எங்களோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு இதை வந்துட்டு கைவிடவே மாட்டோம், எங்களுக்கு நல்லா தெரியும் அவனும் அதே தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு கொடுக்க மாட்டான், ஆனா நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ கிவியர் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, மனுஷங்க வந்துட்டு விரக்தினால இறந்து போக மாட்டாங்க, அவங்களுக்கு எப்ப நம்பிக்கை இல்லாம போகுதோ அப்பதான் அவங்க வந்துட்டு இறந்து போவாங்க. சோ இது வந்துட்டு ஒரு முடிவு கிடையாது, நம்ம வந்துட்டு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு விஷயத்தை காமிக்கிறான். அப்ப ஹீரோவோட ஃபைனல் மெமரியை வந்துட்டு காரான் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வருது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆக்சுவலா காரானோட பட்லர் இருந்துட்டு ஒரு மெமரி சிலிண்டரை கொண்டு வந்திருப்பாப்ல, அதுல வந்துட்டு காரான் வந்துட்டு இதை யாருக்கிட்டயுமே சொல்லாம உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றேன், கடைசியில வந்துட்டு என் கூட வந்து இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல, அதனாலதான் அவருமே கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கையில வச்சிருக்கான். சோ காரன் வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கிபியர் இருந்துட்டு இது வந்துட்டு மெமரி சிலிண்டரோடதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கிபியர் காரானையும் என்னையும் அந்த டார்க்னஸோட டிவைன் பவர் மூலியமா கனெக்ட் பண்ணி விடு அப்படிங்கிறப்ப கிபியர் இருந்துட்டு உன்னோட ஓன் மைண்ட் மூலியமா இந்த மெமரி அவனுக்கு கொடுக்கலான்னு பாக்குறியா, பட் டைரக்டா மத்தவங்களோட மெமரியை வந்துட்டு நீ வாங்கணும் அப்படின்னா உன்னால அந்த மென்டல் கண்டாமினேஷன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் வந்துட்டு அது மட்டும் கிடையாது, இந்த மெமரியில என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது, அது வந்துட்டு ஆபத்தானதா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த ஒரு விஷயம்னாலதான் இது வரைக்குமே இருந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன், பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அந்த காரான் இருந்துட்டு மனித இனத்தை நம்பவே இல்ல, ஜெனோவியாவையும் நம்பல, ஏன் அவனோட ஃபியூச்சர் வெர்ஷனை கூட அவன் நம்பல, அதனாலதான் ஜெனோவியாக்கு தெரியாம அவனோட பட்லர் கிட்ட வந்துட்டு அவனோட மெமரியை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கான், ஏன்னா அவனால சில பேரை மட்டும் தான் நம்ப வந்துட்டு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப கிபியர் பட் இதுக்கு முன்னாடி நீ கனெக்ட் ஆன மெமரியோட அதை விட இது ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது, இந்த லிங்க் வந்துட்டு டீமன் கார்டையும் இருந்துட்டு லிங்க் பண்ணி விடும், ஆல்ரெடி உன்னோட மைண்ட் வந்துட்டு அன்ஸ்டேபிளா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப
ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும். அதனாலதான் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு நான் வந்துட்டு ஓடி போனேன். எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால உணர முடியல. அதனாலதான் நான் டெரிஃபைடா இருந்தேன். மத்தவங்க எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தேன். பட் இப்ப அத நினைச்சு ரொம்பவே ரெக்ரெட் பண்றேன். என்ன ஆயிருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வந்துட்டு தனியா ஓடி இருக்க கூடாது. சோ மறுபடியும் அத மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் பண்ணி ரெக்ரெட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோட இருக்கேன். ஜஸ்ட் என்ன நம்பு அப்படின்னு சொல்றப்ப கிபியர் இருந்துட்டு நீ வந்துட்டு ஹீரோவாக விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ற. பட் அது சொல்ற மாதிரி நீ நடந்துக்கல. ரொம்பவே வில்ஃபுல்லா இருக்க. நீ சொன்ன மாதிரியே கனெக்ஷனை வந்துட்டு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். பட் அது வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிள். டீமன் காரோட டிவைன் பவர் வந்துட்டு ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அதனால இந்த கனெக்ஷன் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுவே இருந்துட்டு எனக்கு போதுமானது. சரி இப்ப நான் உள்ள போயிட்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரோனோட மெமரிய தன்னோட உடம்புக்குள்ள ஏத்துக்கிறான். சோ அது மூலியமா காரோனோட மைண்டுக்குள்ள இப்ப லிங்க் ஆனது மூலியமா உள்ள போயிட்டு காரோனை மீட் பண்றப்ப இன்னொரு மனுஷனோட மைண்டுக்குள்ள வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிருக்காரு யோஹான் பென். அப்படிங்கிறப்ப என்ன ஒரு அப்சர்டான அக்யூசேஷன். பட் எதுக்காக காரான் இந்த மாதிரி ஒரு மூச்சடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீயே வில்லிங்லி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்க. காரான் இந்த உலகத்துக்கு ஒரு ஹீரோ தேவை அப்படின்னு நீ தான் சொன்ன. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப நீ பண்றது எல்லாமே அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்குது. உண்மையாலுமே இந்த உலகத்துக்கு வந்து ஹீரோ தேவைன்னு நினைச்சது நீ மட்டும்தான். அப்பதான் உன்னால நீ பண்ற எல்லா விஷயத்துக்குமே இருந்துட்டு ஒரு நியாயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்ச. அப்படிங்கிறப்ப காரான் கரெக்ட் தான். அந்த சோ கால்டு ஜஸ்டிஸ்னால தான் என்னோட சொந்த பையனை நான் கொன்னுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த டீமன் கார்டு இருந்துட்டு கரெக்ட் தான் மை வெசல். உன்னோட கோல் வந்துட்டு இந்த உலகத்தோட சஃபரிங்க வந்துட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தான். நான் டீமன் கார்டு வந்துட்டு அந்த டிசைரை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்றேன். இந்த உலகத்துக்கு உண்மையான ஒரு கடவுள் இல்ல அப்படிங்கறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல பாவங்களும் துன்பங்களும் வந்துட்டு நிறைஞ்சிருக்குது. இந்த உலகத்துல தொடர்ந்து பிரச்சனைகளும் மத்தவங்களை பிளேமும் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதனால என்ன வந்துட்டு உலகத்துக்கு அர்த்தம் வரப்போகுது. நான் மட்டும் உன்னோட உடம்ப கடன் வாங்கி ஒரு கடவுளா வந்துட்டு மாறிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற சின்னும் பனிஷ்மெண்ட்டும் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம உண்மையான கடவுள் என்னைக்குமே ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரானை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கிறப்ப காரன் வந்துட்டு இங்க இருந்து வெளியே போயிரு யோஹான் பென். இல்லனா உன்னோட மைண்டுமே இதோட சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஹீரோட மைண்ட் வந்துட்டு ஏதோ ஆகிற மாதிரி ஹீரோ வந்துட்டு வெளியே உண்மையான உலகத்திலயும் இருந்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இன்னுமே அந்த டைசியோட உடம்பு இருந்துட்டு இட்ஸ் ஆல் ரைட் காரான், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ஆனா இங்க உள்ள ஹீரோ வந்துட்டு அவனோட அந்த டீமன் டாக்ஸோட உருவத்துல இருக்கான். ஆக்சுவலா ஹீரோவோட இன்னர் செல்ஃப் வந்துட்டு இதுதான். வெளி உலகத்துல இருக்கிற வர எல்லாத்துக்குமே லக்னால இருக்கிற மக்களை வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு வெறி வரும். அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த இடத்துல பல வருஷங்களா டீமன் டாக்ஸ கொன்னுட்டு இருந்ததுனால உள்ளுக்குள்ள அவன் அடக்கி வச்சிருக்கிற ஹீரோவோட ஐடென்டிட்டி இதுதான். சோ அந்த உருவத்தையே வச்சு காரான அங்க இருந்து உள்ள இருந்து காப்பாத்துறப்ப என்ன கிரீச்சர் நீ இது என்ன பாவப்பட்டு பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்லவே இல்ல, நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் வச்சிருக்கேன்ல. பிராங்க்லி இந்த இடத்துல நீ பல தடவை செத்து போனாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா என்னால கண்டிப்பா உன்னை கடைசி வரைக்கும் மன்னிக்கவே முடியாது. பட் இந்த இடத்துல உன்னை சாக விடுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். சோ கெட் அப். அதுக்கப்புறம் நீ பண்ண எல்லா விஷயத்தையுமே நீயே வந்துட்டு கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கார்டோட பிடியில இருந்து ஹீரோ வந்துட்டு விடுவிச்சு விட்டாரான் அவனோட மத்த குணாதிசயங்களையுமே வச்சு. அப்பதான் இது வந்துட்டு காரான்னு சொல்றானா இல்ல பாட்டால்ட்டு வந்துட்டு சொல்றாங்களா அப்படின்னு கரெக்டா தெரியல. பட் யாரோ ஒருத்தவங்க நானுமே வந்துட்டு டிஃபரெண்ட் கிடையாது, ஒன்ன மாதிரியே தான் இந்த உலகத்தை வந்துட்டு நானுமே இருந்துட்டு வெறுத்தேன். நானுமே விரக்திக்கு முன்னாடி மண்டிக்கிட்டேன். பட் அந்த டார்க்னஸ்ல கூட ஒரு லைட் வந்துட்டு இருந்துச்சு. உன்னை வந்துட்டு நீ வந்துட்டு லைட்டா தான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்க. உனக்குமே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். டார்க்னஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு நிழல் மாதிரி தான். லைட் அப்படிங்கறதா எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கும் காரானுக்கும் வந்துட்டு காரானோட இன்னுமே விட்டு போன ஒரு முக்கியமான மெமரி வந்துட்டு தெரிய வருது. அவனுக்கு ஆக்சுவலா குழந்தை வந்துட்டு பிறந்திருக்கு டெய்சி சாகிறதுக்கு முன்னாடி. அப்ப டெய்சி இருந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஒரு நேம கூடு, யாருக்கு முன்னாடி இவன் மண்டியிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேரை வந்துட்டு கூடு அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ இந்த மெமரி வந்துட்டு காரானுக்கு திரும்பி வந்தோடனே அங்க டீமன் கார்டு அமைச்சு வச்சு அந்த டெய்சியோட உருவத்தை வந்துட்டு காரான் கழுத்தை பிடிச்சாரான். அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க தலையை பிடிக்கிறப்ப எஃப்ஐஆர் இருந்துட்டு மறுபடியும் உன்னோட கண்ட்ரோலை இழந்து நீ கத்த போறியா அப்படிங்கிறப்ப கிபியர் வந்துட்டு இல்ல எஃப்ஐஆர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப அப்சர்டா இருக்கு. சோ இந்த திமிரு அதுக்கப்புறம் ஃபவுல் டெம்பரமெண்ட் எல்லாமே இவங்கிட்ட இருந்து கிடைச்சதானா அப்படின்னு யாரையோ பத்தி பேசுறான். அப்பதான் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய திடுக்குள்ள விஷயத்த சொல்றாங்க. லியோனார்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆக்சுவலா காரானோட பையன். இந்த விஷயம் தான் ஜெனோவியா கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெமரியில இருந்து எரேஸ் பண்ணி தனியா வச்சிருந்திருக்கான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.